உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்களில் அர்ச்சனை என்றால் என்ன? அர்ச்சனை என்றால் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வேத உபநீதர்கள் உருவாக்கிய வேத மந்திரம். இதை நாம் ஒரு சிறிய உதாரணத்துடன் பார்க்கலாமா? இப்போது நம் உடலில் ஒரு பிரச்சனை வந்தால் நாம் மருத்துவரிடம் செல்கிறோம். அதை சரி செய்ய ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மருந்தும் உருவாச்சு. அது போலவே மனிதர்களுக்கு வரும் பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒளி அமைப்புகளை அமைத்து அந்த ஒளி அமைப்புகளால் சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டவையே மந்திரங்களும் அர்ச்சனைகளும். அதை இறைவன் பால் உங்கள் நாமத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அவர்கள் சொல்லும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. ஏன் அவர்கள் உங்கள் நட்சத்திரத்தையும் பெயரையும் கேட்கிறார்கள் என்று தெரியுமா? இந்த பிறவி எடுத்தவர், இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர், அவருக்கு இந்த பிரச்சனை, அதற்காக உருவாக்கப்பட்ட மந்திர வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் சமர்ப்பிக்கிறார்கள். நாம் எந்த பிரச்சனைக்காக சொல்லி அர்ச்சனை செய்கிறோமோ அந்த மந்திரங்களை சொல்லும் போதும் அதை நின்று கேட்கும் போது கேட்பவர் உடலிலும் பிரச்சனைகளிலும் நிச்சய மாற்றங்கள் உருவாகிறது. இதுதான் அர்ச்சனை செய்யப்படுவதற்கான முழு காரணமும் முறையும். அர்ச்சனை பற்றிய பதிவின் 2வது பாகமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அர்ச்சனை செய்யலாமா? எல்லா நேரங்களிலும் செய்யும் அர்ச்சனை முழு பலன் அளிக்குமா என்பதை நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மனிதர்கள் அனைவருக்கும் கோவில்களில் ஒரே மாதிரியான அர்ச்சனைகள் செய்வதில்லை. பொதுவாக நாம் ஒரு முருகர் கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் அந்த முருகப் பெருமானுக்கான மந்திரங்களை மட்டுமே அவர்கள் சொல்லி அர்ச்சனை செய்வார்கள். நாம் உடலில் பிரச்சனை வந்தால் அதற்கான மருத்துவரை தான் நாம் அணுக வேண்டும். இதை நாம் ஒரு சிறிய உதாரணத்துடன் பார்க்கலாமா? உங்களுக்கு ராகுவால் பிரச்சனை வந்தால் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த நேரம் ராகு காலம். ராகு பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் கடவுள் துர்க்கை அம்மன். அந்த நேரத்தில் ராகு பகவானுக்குரிய மந்திரத்தை துர்க்கை அம்மனிடம் சொல்லி ராகு பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யுங்கள் அம்மா என்று வணங்க வேண்டும். நாம் வேண்டும் போது துர்க்கை அம்மனிடம் வேண்டிய மந்திரங்களை உபணிக்கிறோம். அந்த உபநியாயங்கள் ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நமக்கு குறைக்கும். ஆனால் இதே நேரத்தில் வேறு கோவில்களிலோ அல்லது அதே கோவிலிலோ வேறு இஷ்ட தெய்வத்திற்கு நாம் அர்ச்சனை செய்யும் போது அந்த மந்திர பலன்கள் நன்மை அளிக்காது என்று நீங்கள் கேட்டால் நிச்சயம் நன்மை அளிக்கும். ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்படாது. ஆனால் அந்த கடவுளால் அருளப்படும் முழு அருளும் நமக்கு கிடைக்கும். நேர காலம் அமைத்து செய்யும் அர்ச்சனைக்கும் நேரம் இல்லாமல் செய்யும் அர்ச்சனைக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒன்றே. நாம் எந்த பிரச்சனைக்காக சொல்லி அர்ச்சனை செய்கிறோமோ அந்த மந்திரங்களை சொல்லும் போதும் அதை நின்று கேட்கும் போது கேட்பவர் உடலிலும் பிரச்சனைகளிலும் நிச்சய மாற்றங்கள் உருவாகிறது. அர்ச்சனை பற்றிய பதிவின் 3வது பாகமாக கோவில்களில் பலவிதமான விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. இன்று நாம் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் யமனின் பிரச்சனைகளை சரி செய்ய ஏற்றப்படும் எலுமிச்சை விளக்கை பற்றி நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்கும் சக்தியானது எலுமிச்சம்பழத்திற்கே இருக்கிறது. நீங்கள் யாருக்காக எந்த நபரின் பிரச்சனைக்காக விளக்கேற்ற போகிறீர்களோ அந்த நபருக்காக நாம் அந்த எலுமிச்சம்பழத்தை பலி கொடுப்பதாக அர்த்தம். இதன் காரணமாகவே நாம் விளக்கு ஏற்றும் முன்பு பழத்தை 2ஆக நறுக்குகிறோம். இவ்வாறு நறுக்குவது என்பது நாம் அதனை வெட்டுவதாக அர்த்தம். தலையும் உடலும் பிரிகிறது. அப்படி தலையும் உடலும் பிரிந்து உங்களுக்காக அந்த பழம் தன் உயிரை கொடுக்கிறது. அந்த பழத்தை வெட்டிய பின் பழத்தின் சாறை ரத்தத்தை கொடுப்பதற்கு ஈடாய் நினைத்து நாம் அருகில் உள்ள மரத்தில் புழுகிறோம். தாயே, இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களின் அன்பர்களுக்கு உயிர் தாருங்கள் என்று கேட்பதாக பொருள். நாம் அந்த சாறை எல்லாம் பிழிந்து விட்டு எலுமிச்சம்பழத்தை உள்பக்கமாக திருப்பும் போது அந்த பழம் இறந்து மீண்டும் மறுபிறவி எடுக்கிறது. மேலும் நெய், எண்ணெய், திரி இவை அனைத்தும் அன்னையின் உயிராய் இருக்கும் பொருட்கள். இந்த எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கு போடும் முன்பு உயிர் பித்ததற்கு நன்றியும், எண்ணெய் ஊற்றி தாய் கொடுத்த உயிரால் மறுபிறவி அடைந்த எலுமிச்சம்பழத்தை வரவேற்பதற்காகவும் பழத்தின் மேல் 2 பக்கங்களிலும் நாம் திலகமிடுகிறோம். எலுமிச்சம்பழத்தின் மேல் குங்குமத்தால் போட்டு வைத்த பின்புதான் விளக்கேற்ற வேண்டும். இவ்வாறு செய்யும் போது அந்த பழம் முழு பிறவி அடைகிறது. எப்படி நாம் எலுமிச்சம்பழத்தில் ஏற்றிய விளக்கு சுடராய் எரிகிறதோ அதுபோல நாம் யாருக்காக வேண்டி அந்த விளக்கு ஏற்றினோமோ அவர்களுடைய வாழ்க்கையும் ஆன்மாவும் உயிர் பெறும். விளக்கு ஏற்றிய பின் அந்த விளக்கில் இருந்து வரும் வாசனையை நாம் நுகர்வதாலேயே நம்முள் இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது. முடிந்தவரை பிரச்சனை உள்ளவர்கள் விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் நல்லது.
பயணத்தின் முன் வாகன டயரின் கீழ் எலுமிச்சம் வைக்கும் பழக்கம் உங்களிடம் உள்ளதா? ஏன் அவ்வாறு வைக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் எங்கேயும் பயணம் செல்லும் போது எலுமிச்சம்பழத்தை நாம் செல்லும் வாகனத்தில் ஒவ்வொரு டயருக்கும் அடியில் வைத்து பள்ளி கொடுத்து விட்டு நாம் பயணம் செய்கிறோம். நாம் எத்தனை டயர் வாகனத்தில் பயணிக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி பழத்தை வைத்து ஏற்றிவிட்டு பயணம் செய்வது மிகவும் நல்லது. அந்த பழத்தின் பழிக்கு ஈடாக நம்மை காத்து கொள்வதற்காகவே இந்த முறை பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரியாக ஆடு, கோழி பலி கொடுத்து தப்பிக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஒருவரின் உயிருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் அதற்கு ஈடாய் மற்றொரு உயிர் பலியை தருவார்கள். தாங்கள் வளர்த்த கோழியையோ ஆடையோ பலியாய் கொடுப்பார்கள். நமக்கு வரும் கண்டங்களை எல்லாம் அந்த உயிரினங்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை சரணாகதி அடையாமல் காக்க வைக்கும் என்பதே இதன் பொருள். இது எல்லாம் நம் முன்னோர்களின் ஆன்மீக நம்பிக்கைகள். கோவில்களில் நாம் ஏன் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுகிறோம் என்று பார்க்கலாமா? ஒரு இருளை எப்படி ஒரு வெளிச்சம் போக்குமோ அது போலவே நாம் விளக்கு ஏற்றுவதன் மூலம் நம் பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். முதலில் அந்த அகல் விளக்கு எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அகல் விளக்கு என்பது மண்ணாயிருந்து சுடப்பட்டு தன்னை நிலைப்படுத்தி எந்த நிலையிலும் தன்னை சார்ந்தவரை விடாமல் உறுதியாய் இருந்து தூணாய் தாக்கும் வீட்டின் தலைவனை குறிக்கும். என்னதான் விளக்கு உருவாகினாலும் அதற்கு ஒரு உயிரோட்டம் தேவை அல்லவா? அதுதான் இல்லத்திற்கு இல்லத்தரசியாய் வரும் மனையாள். எண்ணெய் என்பது மனையாளை குறிக்கும். இவர்கள் சேர்ந்து பிரகாசமான வாழ்க்கையை காண்பிக்க வரும் ஜீவனாகிய குழந்தை பெயர்களை குறிப்பதே நாம் அதில் இடும் திரி. இவர்கள் மூவரையும் ஒரு சேர கொண்டு செல்லும் ஒரு நெருப்பு துகளே இறைவன். நெருப்பாகிய இறைவன் இல்லை என்றால் இம்மூவரும் பிரகாசிப்பதில்லை. நம்மை அனைவருக்கும் தெரிவிக்க ஜுவாலையாய் வருபவரே இறைவன். இதன் அடையாளமே நாம் கோவில்களில் அகல் விளக்கு ஏற்றி தீபமிடுகிறோம். இந்த ஒரு விளக்கில் நம் மொத்த குடும்பமும் அடங்கும். இதுவே காலப்போக்கில் வெவ்வேறு வடிவம் பெற்றது. இரு விளக்காய் மாறியது. அந்த இரு விளக்கு என்பது ஒன்று ஆண் ஒன்று பெண் என எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் 4 திசைகளையும் மதிக்கும் வகையில் திசைக்கு ஒன்றாய் விளக்கேற்றினார்கள். நாம் ஒரு குடும்பமாய் கோவில் விளக்கு ஏற்றியதற்கு இது சமம். இதை குறிப்பதற்காகவே நாம் கோவில்களில் அகல் விளக்கேற்றி வழிபடுகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து அகல் விளக்கு ஏற்றுபவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மண் விளக்குக்கும் குலதெய்வத்திற்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு. முந்தி காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குலதெய்வம் எந்த இடத்தில் உள்ளதோ அங்கு உள்ள மண்ணை எடுத்து வந்து அதில் வீட்டில் விளக்கு செய்து விளக்கு ஏற்றி வழிபட்டார்கள். அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்படும் விளக்குகளை அவர்கள் தங்கள் மூதாதையர்களாக நினைத்து இது அவர்கள் இருந்து வாழ்ந்த இடமாக கருதி அந்த மண்ணை எடுத்து வந்து வீட்டில் விளக்காக்கி அவர்களின் துணையுடன் அதிகபட்ச பாதுகாப்புடன் இருப்பதற்காகவே அவ்வாறு செய்தனர். இதுதான் வீட்டில் உண்மையான மண் விளக்கு ஏற்றுவதற்கான அர்த்தம். இது போக போக முடியாத காரணங்களினால் சிலர் விளக்கு செய்பவர்களிடம் விளக்கை வாங்கி குலதெய்வ கோவிலில் வைத்து வணங்கி வீட்டில் விளக்கேற்றினர். இது இப்போது உள்ள காலகட்டத்தில் எல்லா நேரமும் குலதெய்வ கோயில் செல்ல முடியாததால் கிடைத்ததை வாங்கி விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இதுதான் அகல் விளக்கேற்றி குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதற்கான சரியான வழிமுறையாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில்களில் எல்லா நாளும் விளக்கேற்றலாமா? நம்மளோட என்ன பிரச்சனைக்கு எந்த நாள்ல எந்த திசையை நோக்கி விளக்கேற்ற வேண்டும் என இனிவரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். ஆன்மீக தகவல்களுக்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.